அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட ஒரு மைண்ட் செட் இருக்குது. என்ன மைண்ட் செட் அப்படின்னா, நம்ம படிக்கிற காலத்துலேயும் சரி, அல்லது நம்ம குழந்தைங்க படிக்கிற காலத்துலேயுமே சரி, அல்லது இனிமேல் வரப்போகிற தலைமுறைகள்லுமே சரி, எல்லோரும் என்ன தெரியுமா பண்ணுறோம், நம்ம படிக்கிற கிளாஸில் உள்ளவங்க கூட மட்டும்தான் நம்ம போட்டி போடுவோம். நம்ம ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறோமா, அல்லது நம்ம 9 சிஜிபிஏ எடுக்கிறோமா, யார் அதிகமான பர்சன்டேஜ் எடுத்திருக்கா, யார் அதிகமான பர்சன்டேஜ் எடுத்திருக்கா, நான் அவனோட ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடுவோம். போட்டி போடுறது ஆரோக்கியமான போட்டி. நான் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த போட்டி உங்களுடைய கிளாஸ் ரூமுக்குள்ளே மட்டுமே தான் இருக்குது. அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நமக்கு என்ன புரிய மாட்டேங்குது அப்படின்னா, நம்ம கிளாஸில் உள்ள அந்த 50 பேர்த்தோடையோ 60 பேரையோட மட்டுமே போட்டி போடுறது கிடையாது. அந்த ஊரில், அந்த வட்டத்தில், அந்த மாவட்டத்தில், அல்லது அந்த ஸ்டேட்டில், அல்லது இந்தியா லெவலில், அல்லது உலக லெவலில் உள்ள எல்லா குழந்தைகளோடையும் நம்ம போட்டி போட வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கிறோம் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு தெரியல. நீங்கள் 12th மார்க்கு அப்படின்னு ஒன்று போனீங்க அப்படின்னா, அது எதை பொறுத்து அமையும், உங்களுடைய தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் அமையும். ஒருவேளை நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போனீங்க அப்படின்னா இந்தியா லெவலில் அமையும். சரிங்களா? ஆனால் நீங்கள் அந்த ப்ராட் பிக்சரை பற்றி யோசிக்காமல் நம்ம கிளாஸுக்குள்ளே நம்ம நல்லா பண்ணுறோம், யார் நம்மளை முந்திடுவா அப்படிங்கிற அளவுலே தான் யோசிக்கிறோம். சரி, இந்த கதையை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங்லையும் நம்ம இதை தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் மட்டுமே தான் முதலீடு பண்ணுறோம். ஏன்னா நம்மளுடைய கண்ட்ரி, நமக்கு இது ஓரளவு புரியுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்தியர்கள் யாவரும் தங்கத்தையும் நிலத்தையும் விட்டு இப்போ தான் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ளேயே உள்ளே வந்திருக்கிறோம். உள்ளே வந்த உடனேயே நீ இந்தியாவில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுறியே அப்படிங்கிறத ஒரு பிரச்சனையாக சொல்கிறேன் அப்படின்னு குத்தமாக சொல்கிறேன்னு எடுத்துக்க வேணாம். நான் சொல்ல வர்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஏன் உலக அளவில் யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணத்தை சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எதுக்கு வர்றோம், நம்ம வெல்த்தை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு தான் வர்றோம். நம்மளும் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு தான் வர்றோம். ஆனால் நீங்கள் பணக்காரர் ஆகிறது அப்படிங்கிறது இந்த குளோபலைஸ்டு எக்கனாமியில் உங்கள்கிட்ட என்ன வெல்த் இருக்குது, உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது அப்படிங்கிறத எப்படி மதிப்பிடலாம்? உங்கள் இந்தியன் கரன்சியை வச்சு மதிப்பிடலாமா? மதிப்பிடலாம். அது லோக்கல் வே ஆஃப் திங்கிங். ஆனால் எல்லாரும் எய்ம் பண்ணுறது, உலக அளவில் எல்லாரும் எய்ம் பண்ணுறது மில்லியனர் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஒரு மில்லியனர் அப்படிங்கிறது நீங்கள் மில்லியனர் ஆயிட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் உங்களுடைய லைஃப் டைமில். மில்லியனர் என்பவர் யார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒருத்தர் தங்குற வீடு அவருடைய சொந்த வீடாக இருந்து, அது இல்லாமல் 10 லட்சம் US டாலர்ஸ், சரிங்களா, 10 லட்சம் US டாலர் அவர்கிட்ட சொத்து இருக்குது, கேஷாவோ அல்லது டெப்டலையோ கோல்டாவோ இருக்குது அப்படின்னா அவர் ஒரு மில்லியனர் என்று அர்த்தம். போன வருஷம் நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா 8 கோடி இருந்தாவே நீங்கள் மில்லியனர். ஆனால் இப்போ போகிற பக்கம் பார்த்தா 10 கோடி இருந்தால் தான் நீங்கள் மில்லியனர் அப்படின்னு உங்களை ஒத்துப்பாங்க. என்னடா புதிர் போடுற அப்படின்னு நான் யோசிக்க வேணாம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆன்சர். டாலருக்கு அகெயின்ஸ்டாக இந்தியன் கரன்சி 81லேருந்து இப்போ 90 நோக்கி ரொம்ப ஈஸியாகவே போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் உண்மையிலுமே பணக்காரர் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுடைய வெல்த்து டாலர்லேயும் க்ரோ ஆகணும் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. அதனால் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வந்துட்டிங்க, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் ஜங்க் ஸ்டாக்காக வாங்கிட்டுருக்கீங்க அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்தியன் மார்க்கெட்டோடைய ஒரு பொசிஷனை பற்றி நீங்கள் யோசிங்க. நம்ம குளோபலைஸ்டு எக்கனாமியில் இருக்கிறோம். குளோபலைஸ்டு எக்கனாமினா என்ன? இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குன்னு ஒரு மார்க்கெட் கேப் இருக்கும்ல. மார்க்கெட் கேப்னா நான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கிற 7000 கம்பெனிஸோடைய மார்க்கெட் கேப்பை பண்ணா, அதாவது கூட்டுனா வர்றதான் இந்தியன் மார்க்கெட்டோடைய ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய மார்க்கெட் கேப் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
உலகம் முழுசும் கான்ட்ரிபியூட் பண்ணுற அந்த வேர்ல்டினுடைய எக்கானமின்னு ஒரு ஜிடிபி இருக்கும்ல, அதில் வந்து இந்தியா எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா லெஸ் தேன் 5% தான். அப்போ 95% வந்து உலக நாடுகள் மற்ற எல்லா நாடுகளும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதில் யூஎஸ் வந்து 30% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய விலையை பற்றி நம்ம மார்க்கெட் கேப் டு ஜிடிபின்னு ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கோம், அதை பாருங்கள். அதில் வேற ஒரு இன்புட் கிடைக்கும். ஆனால் இந்த கான்டெக்ஸ்டில் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, உலக மார்க்கெட்டில் வெறும் 5% கூட இல்லாத இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ஏன் எல்லா பணத்தையும் கொண்டு போய் போடணும்? அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டுக்குன்னு கொண்டு வர்ற எல்லா பணத்தையும் ஏன் வந்து இதில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து முதல் கேள்வி. அதனால தான் வந்து எல்லாருமே வந்து, அதாவது பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ், கொஞ்சம் புத்திசாலிகள், இவங்க எல்லாருமே வந்து அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அமெரிக்கன் மட்டும் இல்லை, ஜப்பான் மார்க்கெட்டில் கூட வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உலக மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றியும் யோசிங்க. அதுக்கான வழிகளை நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வீடியோ கூட போட்டிருக்கிறோம், 2-3 வீடியோ போட்டிருக்கிறோம், அதெல்லாம் வந்து பாருங்கள். ஆனால் இந்த தாட் ப்ராசஸை நீங்கள் இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த தாட் ப்ராசஸில் நீங்கள் ஜப்பான் மாதிரி அல்லது யூஎஸ் மாதிரி கண்ட்ரிகளை செலக்ட் பண்ணி அங்கே முதலீடு பண்ணும் பொழுது உங்களுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் மில்லியனர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டாலர் இன்கம் வேணும். அந்த டாலர் இன்கம்காக நீங்கள் தாராளமாக வந்து யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பொசிஷன் எடுத்துக்கலாம். ஆனால் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய வேல்யூவேஷனையும் நீங்கள் வந்து பார்க்கணும். அது ஒன்று முக்கியமான விஷயம். ரெண்டாவது, ஒரு கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அந்த கண்ட்ரியில் ஏதாவது ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். உதாரணமாக, நான் உலக நாடுகளில் உள்ள எல்லா பொருளாதாரத்துலேயும் வந்து நான் ஒரு போர்ஷன் எடுத்துக்கிறேன், டைவர்சிஃபிகேஷன் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிரேசில் மாதிரி சைனா மாதிரி கண்ட்ரியில் போய் முதலீடு பண்ணிங்கன்னா அங்கே ஸ்ட்ரக்சரலாக ப்ராப்ளம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க கம்யூனிஸ்ட் கண்ட்ரியாக இருப்பாங்க, அவங்களுக்கு பொருளாதாரம் முக்கியமாக இருக்காது, கேபிட்டலிசம், டெமோக்ரஸி இந்த மாதிரி வந்து இல்லாத கண்ட்ரியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி புரிஞ்சு எடுத்துக்கங்க, ரிஸ்க்கை வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. அது வந்து ஒரு முக்கியமான தாட்டு, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். 2010 2020 வரைக்கும் நீங்கள் ஈக்விட்டி இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 ரிட்டர்ன் டாலர் டேர்ம்ஸில். இந்தியன் கரன்சியில் நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பீங்க, ஆனால் டாலர் டேர்ம்ஸில் வந்து 0 ரூபீஸ் தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். ஸோ அதனால் நம்ம சம்பாதிக்கிறதே வந்து கஷ்டப்பட்டு அப்ஸ்கில் பண்ணி பல கம்பெனிகளை மாறி வந்து எப்படியாவது சம்பாதிக்கிறோம்னு நினைக்கிறோம். அதில் இன்ஃப்ளேஷன் வந்து உங்களை ஈஸியாக வந்து வருஷம் 10% வந்து அடித்து சாப்பிட்டு போயிடும், சரிங்களா? ரெண்டாவது வந்து உலக பொருளாதாரத்தில் இருக்கிற ப்ராப்ளம்னால கோல்டு விலையும் சடன்னு ஏறிடும். நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது அந்த காசை வந்து நீங்கள் அன்னைக்கு இருக்கிற உள்ள கோல்டாக கன்வெர்ட் பண்ணும் பொழுது தான் என்ன வேல்யூவில் வந்து உங்களுடைய உழைப்பு இருக்குது, என்ன உங்களுடைய உழைப்புக்கு என்ன ஊதியம் கிடைக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிற தங்க காயினை வச்சு தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். சரி, ஒரு பக்கம் இன்ஃப்ளேஷன், ஒரு பக்கம் தங்க விலை ஏறுது, அதோடு சேர்த்து இந்த டாலருக்கு அகெயின்ஸ்டாக ஐஎன்ஆர் டெப்ரிஷியேட் ஆகுறதும் உங்களுடைய உழைப்பினுடைய காசை வந்து சாப்பிட்டு சுவாகா பண்ணிகிட்ருக்கு, ஏப்பம் விட்டுட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய கோலு மில்லியனர் ஆகணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து யோசிங்க அப்படிங்கிற சிந்தனையோட இந்த வீடியோ பதிவை நான் முடிச்சுக்கிறேன். நண்பர்களே, நன்றி.